மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிலேருந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு வருது. இப்போது மணி கிட்டத்தட்ட 4:30 ஆகுது. இப்போதைய நிலவரப்படி பாஜக கூட்டணி 293 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி 233 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. இதே நிலை தொடர்ந்தால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகும். டிடிபி மற்றும் நிதிஷ்குமார் கட்சியோட ஆதரவோட பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகும். இதே நிலை தொடர்ந்தால் தான் இந்த நிலை உருவாகும். நான் இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதுவும் கோயம்புத்தூர் தொகுதி முக்கியமான ஒரு தொகுதியாக கருதப்பட்ட கோயம்புத்தூர் தொகுதியோட நிலவரம் என்ன, அண்ணாமலை அந்த தொகுதி குறித்தும் அந்த தொகுதியில் அவர் என்ன மாதிரியான வாக்குகள் வாங்குவார் அது குறித்தும் அவர் பேசியது என்ன, ஆனால் நடந்தது என்ன, அது மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். கோவை தொகுதி கடைசி வரையுமே கோவை தொகுதியில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. பாஜக சார்பில் யார் நிறுத்தப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அண்ணாமலை தான் அதற்கப்புறம் முக்கிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா கோயம்புத்தூர் தொகுதியில் நிறுத்தப்பட்டார். பிரதமர் மோடி கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்காக பரப்புரை பண்ணாரு. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ பண்ணாரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகட்டும், பாஜகவோட சீனியர் லீடர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் கோயம்புத்தூரை ஒரு இம்பார்ட்டன்ட் தொகுதியாக கருதி அங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த தொகுதியில போட்டியிட்டார். அண்ணாமலை அந்த தொகுதியில பேசிய 2 விஷயங்கள் தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை பேசிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் தொகுதியில் திமுக டெபாசிட் வாங்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினார். அதாவது இது எல்லாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால் அவர் பிரச்சாரத்திலையோ இல்லை பேட்டியில ஏதோ ஒரு விஷயத்தில் பேசும்போது நிச்சயமாக கோயம்புத்தூரில் திமுக டெபாசிட் வாங்காது அப்படின்னு சொன்னார். ஆனால் தேர்தல் முடிவுகள் அப்படி டோட்டல் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் தொகுதியில் திமுக தான் தற்போது லீட் எடுத்திருக்கிறாங்க. 4:30 நிலவரப்படி கோயம்புத்தூரில் கணபதி ராஜ்குமார், அதாவது திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,34,976 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு கிடைச்சது என்னவோ 2வது இடம் தான் கிடைச்சிருக்குது. இப்போதைக்கு நிலவரப்படி, அதாவது 4:30 நிலவரப்படி அண்ணாமலை வாங்கின வாக்குகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,86,663. கிட்டத்தட்ட திமுகவுக்கும் பாஜக தரப்பில் உள்ள அண்ணாமலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,313 வாக்குகள் இருக்கு. டிஎம்கே டெபாசிட் வாங்காதுன்னு அண்ணாமலை சொன்னார். ஆனால் டிஎம்கே தான் அங்கே முன்னிலை வைக்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பில் சிங்க ராமச்சந்திரன் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டிட்டாங்க. அவர்கள் 4:30 மணி நிலவரப்படி 93,934 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் 32,131 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பிரதமர் மோடி, அமித்ஷா உள்பட பாஜக நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சீனியர் பிஜேபி லீடரும் கோவை தொகுதியில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அங்கே பாஜக மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலைக்கு 2வது இடம் தான் கிடைச்சிருக்கு. அடுத்ததா அண்ணாமலை பேசிய இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றதுல இருந்து பாஜக ஒரு உச்சபட்ச வளர்ச்சி அடைஞ்சதா பாஜக தொண்டர்கள்லாம் நம்பினாங்க. அண்ணாமலையோட ஆக்ரோஷ அரசியலாகட்டும், அண்ணாமலை கொண்ட நடைபயணமாகட்டும், இது எல்லாமே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் உள்ளவங்கலாம் நம்பினாங்க. ஒரு கட்டத்தில் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு கிளாஷ் வரும்போது கூட, அண்ணாமலையால் ஏடிஎம்கே கூட்டணியை விட்டு விலகும் போது கூட பாஜக மேலிட தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலை மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக நம்பினாதான் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் சொன்னாங்க. ஏன்னா நிச்சயமா அண்ணாமலையோட ஆக்ரோஷமான அரசியலுக்கு பிஜேபி ஒரு நல்ல கெயின் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது பாஜக தொண்டர்கள் மத்தியில். அண்ணாமலை சொன்ன விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டியில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அளிக்கும் பேட்டியில் செய்தியாளர் கேட்கும் கேள்விக்கு உங்களுக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அது மாதிரியான கேள்வி கேட்கும்போது, எங்களுக்கு கிட்டத்தட்ட 25% ஓட்டு எங்களுக்கு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நெறியாளரே ஷாக் ஆவாங்க. 5% இருக்கீங்க, அது அப்படியே 5 மடங்கா ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்பாங்க. நிச்சயமா 25% கிடைக்கும், நானும் அங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், எலெக்ஷனுக்கு அப்புறமும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசி இருந்திருப்பார். ஆனால் தற்போது 4:30 நிலவரப்படி தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.71% தான் கிடைச்சிருக்குது. அண்ணாமலை 25% கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 10.71% தான் கிடைச்சிருக்குது. ஆக அண்ணாமலை சொன்ன 2 விஷயங்கள் இதில் நடக்காமல் இருக்கு, அதாவது பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக 2 விஷயத்தையும் பேசியிருந்தார். ஆனால் அந்த 2 விஷயமே எலெக்ஷன் ரிசல்ட்டில் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இன்னொன்று பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம இதில் குறிப்பிட பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஏடிஎம்கேயை விட
பிஜேபி வந்து ஒரு நல்ல ஒரு சீட்டு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிக்கும். இது மாதிரியான கருத்து கணிப்புகளையும் சில நேரங்கள்ல வெளிவந்தத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே வந்து 20.43 20.43 ஓட் பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஆனா பிஜேபி வந்து 10.71 ஓட்ஸ் பெர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது பிஜேபி அதிக ஓட்டு வாங்கும், அதிக சீட்டு வாங்கும், ஓட்டு வாங்கும், இது மாதிரியான கருத்து கணிப்புலாம் வெளியாகிருந்து. ஆனா தேர்தலுக்கு பிந்தைய, அதாவது தேர்தல் முடிவுகள் எல்லாமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு அப்படி டோட்டலா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது. அண்ணாமலை வந்து மிக ஒரு தீவிரமா நம்பினார் கோயம்புத்தூர் தொகுதியையும் தன்னுடைய பிரச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்பினார். ஆனா அது எல்லாமே இந்த தேர்தல் முடிவுகள்ல பொய்யாகி இருக்கிறது வந்து நமக்கு தெரிய வருது.